ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். TipsLavanya சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான காலை உணவு ரவா தோசை மற்றும் கார புதினா சட்னி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா தோசை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு உலக்கு ரவை எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அடுத்து எந்த உலக்கில் ரவை எடுத்தேனோ அதே உலக்கில் அரை உலக்கு மைதா எடுத்திருக்கேன். அதே உலக்கில் அரை உலக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை இன்ச் இஞ்சியை தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகை இடிக்கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் பார்த்தா மாவு கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கு ரவா தோசை பண்ணுறதுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் ரவா தோசை வந்து நல்லா மொறுமொறுன்ட்டு சூப்பராக வரும். அதனால நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மாவு நல்லா தண்ணியாக இருக்குது, நம்மளுக்கு ரவா தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி ஊற வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் நம்ம கார புதினா சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் 1 கப் புதினாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அரை கப் தேங்காய், 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரவை ஊறினதுனால மாவு கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மாவை தண்ணியை கலந்ததுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க, அப்போ தான் தோசை மொறுமொறுன்னு நல்லா வரும். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரவா தோசை ஊற்றுறப்ப தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சிச்சுன்னா தான் நம்ம தோசை மாவு ஊற்றுறப்ப ஓட்டை ஓட்டையாக ஹோட்டலில் வர மாதிரியே அழகாக வரும். இந்த தோசை வந்து ஹோட்டலில் ஊற்றுற மாதிரியே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். நீங்கள் வந்து வேக வைக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி வேக வைங்க. இந்த தோசை வேகிறதுக்கு வந்து 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். பாருங்கள், தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த தோசையை வந்து நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு பக்கம் மட்டும் நம்ம திருப்பி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. ரவா தோசையோட கார புதினா சட்னி வச்சு சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரவா தோசை அண்டு கார புதினா சட்னி இன் தமிழ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.